வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானம் காக்க ஆடை கொடுக்கும் திருப்பூர் நகரில் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி மண்டை உடைந்து ஈர் நீத்திய மாவீரர், இந்திய விடுதலை போராட்டத்தில் மறக்க முடியாத வீரர். நான் தான் கொடிகாத்த குமரன். திருப்பூர் குமரன் 1904ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை நாச்சிமுத்து கருப்பாயி என்ற தம்பதியினருக்கு 3வது மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் குமாரசாமி. இவர் காந்தியின் கொள்கைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். 1925ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி திருப்பூரில் ஓர் ஊர்வலம் நடந்தது. ஊர்வலத்தில் குமரன் தேசிய கொடியை கையில் இறுக்கி பிடித்துக் கொண்டு காவல் நிலையத்தை நோக்கி சென்றான். குமரன் அப்போது காவல் நிலையத்தில் இருந்த 2 உயர் அதிகாரிகள் மற்றும் பல காவலர்கள் தடியடி நடத்தினர். இதில் குமரன் தேசிய கொடியை கையில் இறுக்கி பிடித்துக் கொண்டு சொல்றார்.